பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட புழக்கத்தில் உள்ள 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் கைகோர்த்து செயல்பட்டு வருகின்றன. இந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்காக சில வேளைகளில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இந்த திட்டத்தை ஆதரிக்கும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக் போன்ற முதல்வர்களையும், எதிர்த்தரப்பில் முழுமையாக இணையாத அகிலேஷ் யாதவ் போன்றவர்களையும் தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய மோடி முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் அவர்களிடம் நடந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் தரப்பு ஆட்களிடம் உள்ள கருப்பு பணங்களை வெள்ளையாக்கி கொடுப்பதாகவும் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு உள்ளதாம். தமிழகத்தை பொறுத்தவரை மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸை தவிர மற்ற அனைத்து கட்சியினரிடமும் ரகசியமாக ஆதரவு கேட்டுள்ளனர். ராமதாஸ், திருமா போன்றவர்கள் ஆரம்பத்திலேயே தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டனர். ஆனால் வைகோ மட்டும் நடவடிக்கை நல்லது என்ற ரீதியில் பொத்தாம் பொதுவாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். அதை கணக்கில் வைத்து வைகோவிடம் பேச வேண்டிய விதத்தில் பேசி சரிக்கட்டி விட்டனர் என்று தகவல் கூறுகின்றன. அதன் பிறகுதான் பொதுமக்கள் கடும் சிரமத்தில் வைத்திருக்கும் ஒரு திட்டத்தை ஆஹா ஓஹோ பிரமாதம் என ஆதரித்து பேட்டியும் அறிக்கையும் கொடுக்க துவங்கினார் வைகோ. மேலும் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக டெல்லியில் ஒன்றாக கைகோர்த்து நின்றதை மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா ரசிக்கவில்லை. இதனால் அதிமுகவை மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி சற்றே மிரட்ட, அதன் பிறகு அதிமுக தற்போது அடக்கி வாசிக்கிறது இந்த செல்லா காசு விவகாரத்தில். திமுகவோ பாரதிய ஜனதா கட்சி விடுத்த ஆதரவு கோரிக்கையை நிராகரித்து விட்டனர். இதனால் தமிழகத்தின் பிரதான கட்சியான திமுக, அதிமுகவின் வேகத்தை கட்டுப்படுத்த வைகோ பிரச்சார பீரங்கியாக இருப்பார் என மோடி உறுதியாக நம்புகிறார். மேலும் பிரபல நடிகர்களான ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் மற்றும் பேட்மிண்டன் சிந்து போன்றவர்களை தனக்காக பிரச்சாரம் செய்ய வைக்கும் ஐடியாவிலும் இருக்கிறாராம் மோடி. இதற்கான காய் நகர்த்தல் வேலைகள் மத்தியில் நடைபெற்று வருகிறது. ஒன்றாக கைகோர்த்து நிற்கும் எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்த பல்வேறு யுக்திகளை கையாள இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இனி அரசியல் களத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.